ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா KGF1, KGF2, சலார் 1 எடுத்துகிட்டு சலார் 2 எடுக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய பிரசாந்த் நீல் வந்து ஜூனியர் என்டிஆரை வச்சு டிராகன் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டிராகன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழில் வந்து ஒரு மூவி இருக்குது, நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் நடித்த மூவி. ஸோ அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி ஃபன் மூடில் இருக்கும். அதுமாதிரி அந்த ஃபாண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ட்ராகன் பால் ஜிலேருந்து எடுத்திருப்பாங்க அந்த ட்ராகன் அப்படிங்கிற வேர்டை. ஆனால் இதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா ட்ராகன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ரேஸியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நான் ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாராம். அதில் அந்த ட்ராகன் அப்படிங்கிற பேரை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த கேரக்டரோட கிளிம்ஸை கூட வந்து ரிலீஸ் பண்ணார். அது பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஹிட்டு. அதுவே பார்த்துட்டிங்கன்னா என்டிஆரோட அந்த மஸ்குலரான லுக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஆனால் பல பேர் கேட்குற விஷயம் என்னென்னா சலார் 2 வந்து சலார் 1 வந்து கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் சலார் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னையா போயிட்டு ட்ராகன் புது படம் எடுக்கிற அப்படின்னு கேட்கணும். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா பிரபாஸ் வந்து இப்போதைக்கு அடுத்தடுத்த லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பிரிட் மூவி வந்து போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சில மூவிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரபாஸை பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டிங்கன்னா சலார் 2 வந்து கிக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்லாம் முடித்தா தான் அடுத்து அந்த மூவியை பற்றி அவங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு வந்து இப்போதைக்கு அவங்க வந்து இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்தந்த மூவிஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அது வேலைக்கு வராது. அதனால் நம்மளும் சும்மா தானே இருக்கோம், நம்மளும் ஒரு மூவியை பிடிச்சிட்டு வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு வழியாக வந்து ட்ராகன் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ட்ராகன் படம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ருக்குமணி இருக்காங்க பார்த்தீங்களா, ருக்மணி வசந்த். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லூகர் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓபிஎம்காக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார். ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா கோல்டுக்காக நடக்கக்கூடிய வார் தான் வந்து KGF பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் டெரிட்டரிக்காக ஒரு கிங்டம்காக நடக்கக்கூடிய வார் தான் பார்த்துட்டிங்கன்னா பவருக்காக நடக்கக்கூடிய வார் தான் நம்முடைய சலார் மூவியில் காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓபிஎம் அப்படிங்கிற ட்ரக்ஸுக்காக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார். அதில் வந்து யார் டாப் டயருக்கு வராங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ராகன் மூவி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலுமே இந்த ட்ராகன் மூவி பார்த்துட்டிங்கன்னா ஆல்வேஸ் பிரசாந்த் நீலோட அடுத்த கமர்ஷியல் ஹிட் மூவியாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த சலார் மூவியும் பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டு. ஸோ அது வந்து ஒஸ்டான மூவின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அது படத்து மேலே வந்து வேணுனே வந்து ப்ரோபகண்டா பண்ணி அந்த மூவி வந்து ஹேட் பண்ணாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அது உண்மையிலே நல்ல மூவி தான். பிரபாஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த மூவிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு தான் வந்து நடிச்சிருப்பார். ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் மூவி தான் நம்ம சலார். அது செகண்ட் பார்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்ற மாதிரி சில நியூஸ்லாம் வந்தாலுமே இன்னும் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துட்டிங்கன்னா இல்லை இந்த படம் வந்து இன்னும் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து நம்மளுடைய ஜூனியர் என்டிஆருடைய ட்ராகன் மூவி வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சலார் மூவி வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா சலார் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.